ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாஃபியா பாஸ் அப்சஷன் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5. பார்ட் 4ல் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜேகே பிடிக்கலன்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகே குடிச்சிட்டு வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு ரொமான்டிக் இது நடக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஜின் பார்த்தா அங்கே அவனை மோனியை அவங்க துரத்தி லவ் பண்ணிகிட்ருக்கா. அவளும் வந்து நான் ஹேட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. திருப்பியும் இங்கே ஜேகே அவங்கள ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் குடிச்சிட்டு ஜேகேவை டேடின்றீங்க. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை ரூமில் கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஷன் அதை பார்க்கலாம்டா. உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கூட வைக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வந்து டேடின்னு கூப்பிட்டுருக்கா சொல்லிட்டு வந்து அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்கா. டேடி நீங்கள் அப்புறம் ஷோல்டரில் கை போடுறீங்க. டாடி, ஐ லவ் யூ டாடி, எனக்கு கிஸ் கொடுப்பீங்களா? நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் சொன்னோன்னே செம்ம ஷாக்கு. பேனு பார்த்துட்ருக்கோம், இங்கே வந்து மானத்தை வாங்குறா அப்படின்ற மாதிரி. நான் வேணா கிஸ் கொடுக்கவா டாடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லிப்ஸ் கிட்ட போகிறீங்க. ஜொங்கும் உங்கள் வாய் மூடுறான். டாடி மியானே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை இழுத்துட்டு போயிடுறான். எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க, இப்படி ஒரு கப்பலா அப்படின்ட்டு. அவங்க கிட்டத்தட்ட லைக் ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளேயே இட்டுட்டு போயிட்டான். என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லாம் ரூமில் பண்ண சொன்னால் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்க? டேடி இங்கே பாருங்க, அவங்க வயன் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கா. ஒரு கேஸ் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணை பார்க்குறீங்க. செம்மையாக இருக்கான் அந்த பிளாக் சூட்டில். அப்படியே அந்த அவன் ஹேண்ட்ஸம்லேயே முழுங்கிட்டீங்க நீங்கள். அப்படியே அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அவனுக்கு செம்ம மூடாகுது. அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே சின்ன பார்ப்போம். அந்த பொண்ணுக்கிட்ட தான். அந்த பொண்ணு அவன் வேலையை முடிச்சுட்டு நடந்து போய்ட்டுருக்கா. மோனி நில்லு மோனி. ஜின், நான் தான் சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு பின்னாடி வராதிங்க. எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன், ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவள் திரும்புகிறான். பார்த்தா ஜின் வந்து ஒரு கர்ச்சிஃபை லைக் மயக்க மருந்து இது பண்ணி அவர் வாயில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு மயங்கி அவர் கையிலே விழுது. பொண்ணை இப்படி பண்ணாதான் நீ அடங்குவ. அதுக்கப்புறம் அவ விட்டுட்டு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் போகிறாரு. ஐம் சாரி மோனி. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லைக் 2 hours ஆகுது. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக கண்முழிக்கிறா. இது இது என்ன இடமா, புதுசாக இருக்கு, என்ன இடம்? அதுக்கப்புறம் கண்ணை கிளியர் பண்ணிட்டு பார்க்குறா. ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது, ஒரு அன்னோன் பிளேஸ். பக்கத்தில் பார்த்தா ஜின் தூங்கிட்டு இருக்காரு. அவரு மேலே சட்டை ட்ரெஸ்ஸே இல்லை அவருக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்குமே ட்ரெஸ் இல்லை மோனிக்கு. என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நீங்கள் அவனை எழுப்புறீங்க ஜின்னை. ஜின் எழுந்துரு ஜின். மோனி எழுந்துட்டியா? என்ன நல்லா இருந்துச்சா? என்ன ஜின் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு அறை தான். இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது நீதான் மோனி, நான் இல்லை. நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னப்பே ஒத்துருந்தேன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எது எனக்கு சொந்தமாக்கணுமோ அதை நான் சொந்தமாக்கிட்டேன், அவ்வளோதான். சின்ன பொண்ணா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல. ஒரு பொண்ணோட கன்சர்ன் இல்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. சே, உன்னை என்னமோன்னு நினச்சேன். ஆனால் நீ ஒரு மாஃபியா, ஒரு பொறுக்கின்னு நிரூபிச்சிட்டல. ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை இழுத்துட்டே போயிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவள் பேக்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறா. சே, என்ன இப்படி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சின்ன அவள் போகிற வரையும் இப்படியே பார்த்துட்ருக்காரு. எனக்கு வேறு வழி தெரியல, ஐம் சாரி மோனி. அதுக்கப்புறம் இங்கே பார்ப்போம் உங்களை. ரூம்குள்ளே வா. அதுக்கப்புறம் உங்களை ஒரு ரூம்குள்ளே இட்டு போகிறான்.
பேபி கேர்ள், நீ என்னை தூண்டி விட்டுட்ட. ஐ கான்ட் ஸ்டாப் மை செல்ஃப். ஐம் சாரி. நீ உன் நினப்பில் இருக்க மாட்டேன்னு தெரியும். ஸோ ஐம் சாரி. அதுக்கப்புறம் உங்களை படுக்க வைக்கிறான். என்னடா பண்ணுற ஜங்குக், என்ன பண்ணுற? எந்திரிச்சு போ. எனக்கு பிடிக்கல. இந்த பார்ட்டியை கெடுக்கணும் தான் நான் இந்த சரக்கே அடித்தேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? எழுந்துரு. எழுந்திருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நீ தானே அவனை எழுப்பி விட்ட. அவன் இதுக்கப்புறம் அடங்க மாட்டான். ஸோ நீயும் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். எவனை? ஓ, எழுந்துரு, விடு, எழுந்துரு ஜங்குக், எழுந்துரு. ஐம் சாரி. அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் ஹேர் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்குது, அதில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். உன் லிப்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப அடிக்டிவாக இருக்கு வாயன். சாரி பேபி கேர்ள். அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸை அப்படியே கிஸ் பண்ணுறான். பொறுமையாக ரசித்து ருசித்து அப்படி கிஸ் பண்ணுறான். சூப்பராக இருக்க வாயன். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி ஹாட்டான மேக்கப் செஷன். நீங்கள் அப்படியே பொத்துனே வந்துடுறீங்க. சாரி பேபி கேர்ள், நீ தான் இதுக்கான முக்கிய புள்ளி. என்னால் என்ன ஸ்டாப் பண்ண முடியல. ஐ ஹோப் நீ ரிக்ரெட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அவன் படுத்துடுறான். நீங்கள் நல்லா டயர்டில் தூங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 7 மணி ஆகுது. நைட்டு தான் பார்ட்டிக்கு வந்திருப்பீங்க. அப்படியே 7 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க பொறுமையாக. உடம்புலாம் செம்ம வலியாக இருக்கும் உங்களுக்கு. இது என்ன இது? நீங்கள் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ ஞாபகம் வந்து நீங்கள் எங்கள் பார்ட்டிக்கு வந்தது எல்லாம். வாட்? குடித்தேன். அதுக்கப்புறம் நான் எப்படி இங்கே வந்தேன்? அப்புறம் பார்த்தா ஜங்குக் தூங்கிட்டு இருக்கான். டேய் ஜங்குக், ஜங்குக் எழுந்துரு ஜங்குக். என்ன பேபி கேர்ள், என்ன உடம்புல டயர்டாக இருக்கா? நானே உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரவா? மயிறு ஒன்று நீ பிடுங்க தேவையில்ல. என்னடா பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ண நைட்டு? பண்ண வேண்டியதை பண்ண. நீ தானே என்ன டியூன் பண்ண? அதான். வாட்? அதுக்குன்னு என் கன்சர்ன் இல்லாமல் உன் கன்சர்ன் இல்லாமலாம் பண்ணலையே. அதுவும் கொஞ்சம் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். என்ன டாமினேட் பண்ணி நீ தான் பண்ண. வாட் எவர். நான் தான் கான்ஷியஸில் இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி நீ இதெல்லாம் பண்ணுவ? பண்ணிட்டேன். மேபி குழந்தை கூட பிறக்கலாம். வாட் சக்கு, என்ன பண்ணுற நீ? ப்ரொடெக்ஷன் போடாமல்? ஆமாம், இதெல்லாம் ப்ரிகாஷனாக நான் எடுத்துகிட்டு வரல, பண்ணணும்னு நினைக்கல. நீ தான் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண. ஐம் சாரி. வாட்? ஐ ஹேட் யூ சக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கிளம்பி போகிறீங்க. ஏய் இருடி, நானும் வரேன். அதுக்கப்புறம் அவனும் ட்ரெஸ்ஸு போட்டு அவங்க கூட தான் நீங்கள் காரில் வரீங்க. அப்படியே கார் போயிட்டுருக்கு. ஜங்குக், என்ன ஜங்குக் சொல்கிற? நிஜமாலுமே பேபி ஃபார்ம் ஆகிடுமா? வயன், நான் ஒன்றும் போயெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொன்னேன். ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு நானும் சரியாக கான்ஷியஸில் இல்லை. ஆனால் நீயும் என் கூட கோஆப்ரேட் பண்ணனால நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஐ டோன்ட் நோ வயன். ஜங்குக், என்ன ஜங்குக் இப்படி பண்ணுறீங்க? இப்போ என்ன பண்ணுறது? குழந்தை வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்ப்போம். ஜங்குக், உங்களை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணது இல்லாமல். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, 2 பேரும் தான் பண்ணோம். அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? அது என் மேலே தப்பு இல்லைம்மா. நீ பண்ண, கூட சேர்ந்து நானும் பண்ணேன். தட்ஸ் இட். என்ன ஒய் நீ பண்ணுற? சே, இப்படி பண்ணுற நீயே வந்து அது என்ன திருட கையில் சாவி கொடுத்த மாதிரி மாட்டிக்கிட்ட. ஐயோ, என்ன வயன்
பேபிக்கு என்ன பேர் வைக்கலான்னு பிளான் பண்ணுறியா ஜாங்கோ? சரி சரி, ஓவராக கோவப்படாத அப்படி சொல்லிட்டு இவர் ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டுருக்காரு. நீங்கள் இப்படி ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஐயோ என்னடா பண்ணுறது? என்ன வயன் நீ அவனை கவுக்குறன்னு நீ ஏன் இப்படி கவுந்துட்ட? கடவுளே இப்படி கொண்டுடு. என்ன யாரை கொல்ல சொல்கிற அப்படி சொல்லிட்டு ஜேகே வர்றாரு. என்ன தான்? ஏம்மா நான் இருக்கிறேன்ல, ஏன் இந்த டேடி இருக்கும் போது கடவுளை என் கொல்ல கூப்பிட்றேன்? நானே நைட்டு பெட்டில் அப்பா முடியலடா, நான் இங்கேருந்து கிளம்புறேன், டேடின்னு கூப்பிடு. ஜாங்கோ டேடி. ஓகே டேடி. டேடி நீங்கள் நைட்டு பண்ணதுக்கு எனக்கு வர கோவத்தில் என்ன பண்ண போகிற? திருப்பியும் என்ன நைட்டு? ஜாங்கோ ப்ளீஸ் ஸ்டாப் இட் ஜாங்கோ. என்ன விளையாடுற விஷயமா? நானே ஏன் தான் அங்கே பார்ட்டிக்கு வந்தான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன் வந்தா என்ன, ஜாலியாக தானே இருந்த நீனும். அதுதான் நான் பண்ண தப்பே ஜாங்கோ. ஆனால் எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. உனக்கு ஹாப்பி தான்ப்பா, உனக்கு ஹாப்பி தான். உனக்கு என்ன, நீ ஜாலியாக இருப்ப. யார் பெற்றுக்க போகிறா? நீ தாண்டி, நீ தான். என்னோட பிள்ளைய நீ தான் பெற்க போகிற பேபிகள். ஐயோ பேபிகள் சொல்லாத, இப்போது வலிக்குது. அப்போ சொல்லுவேன் பேபிகள். சாக்கு இந்த மாதிரி கூப்பிட்டாலே ஒரு கிக்கு தான். சாங்கு உனக்கு வேறு வேலையே இல்லையா? அதான் இருக்குது, உன்கிட்ட நான் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உனக்கு உன்னை டீஸ் பண்ணுறதுன்னு எனக்கு அவ்வளோ பிடிக்குது. ஏனே தெரில, அப்படியே என் பேபி கேர்ள் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. ஆனால் எனக்கு அப்படி தோணலை ஜாங்கு, உனக்கு தோணாது, அதான் நான் செய்கிறேன். I hate you ஜாங்கு, but I love you man. Go to the hell. நான் ஏன் போகணும்? நீ இங்கே இருக்கும் போது. நீ ஒரு வேளை அங்கே இருந்தீன்னா அங்கேயும் வருவேன். அங்கேயும் விட மாட்டியாடா? நீ இந்த உலகத்தில் எங்கே போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன் பக்கத்தில் இருப்பேன். ஓகே, என்னமோ பண்ணு ஜாங்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் கதை சாத்திடுறீங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். இப்போ டேரெக்டாக ஜேகே ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கான். இப்போ வந்து லைக் அவன் ஈவினிங் ஆகிடுது. ஸோ ஒரு வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈவினிங் ஆகிடுது. அவங்க செக்ரட்டரி பார்த்துப்பாங்க எல்லா ஒர்க்குமே. ஜஸ்ட் போயிட்டு சும்மா போய் பார்த்துட்டு மட்டும்தான் வருவான். இது மட்டும்தான் அவன் வந்து ரெகுலராக பண்ணுறது. ஸோ ஒரு லைக் 7 மணிக்கு போல் போயிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தா காருக்கு முன்னாடி யாரோ விழுந்து கிடக்குறாங்க. அப்போ ஜாங்கு நிறுத்துங்க, யாரோ அடிபட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷம், இங்கே யாராவது சுற்றி இருக்காங்களான்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் இறங்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. டிரைவருக்குமே அந்த ஷூட் பண்ணுறது எல்லாமே தெரியும். நான் போய் பார்க்குறேன். ஆனால் என்னை சுற்றி யாராவது இருக்க மாதிரி தெரிஞ்சா ஷூட் பண்ணிவிடு. எஸ் சார் அப்படின்னா அதுக்கப்புறம் பொறுமையாக இறங்கி போகிறான். லைக் மயங்கி கிடக்குறாங்க யாரோ. ஃபுல்லாக அவங்க வாய் ஃபுல்லாக ரத்தம், நெத்தியெல்லாம் அடிபட்டிருக்கு, கை காலெலாம் செம்மாடி. என்ன ஆனால் ஃபேஸ் இப்படி திரும்பி இருக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றான். எந்த ரெஸ்பாண்டுமே கிடையாது. சரி, காப்பாற்றணும்னு தோணலை. சரி காப்பாற்றுவோம், யாருன்னு தான் பார்ப்போமே. இந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னா இவன் சாதாரணமாக இருக்க மாதிரி தெரியலையே. எனிவேஸ் அப்புறம் அவன் டிரைவருக்கு சிக்னல் கொடுக்குறான். டிரைவர் இறங்கி வந்துட்டு இவங்க 2 பேரும் இவனை தூக்கிட்டு டைரெக்டாக மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. சரி, நான் டாக்டரை வர சொன்னான்னு சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடித்து அவங்க இவனோட பர்சனல் டாக்டர் இருக்காங்க ஜேகேயோட. ஸோ அவங்கள வர சொல்கிறாங்க. இவன் கெஸ்ட் ரூமில் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு கெஸ்ட் ரூமில் அவனை படுக்க வச்சுட்டு ஜேகே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். அதுக்குள்ளே அந்த டாக்டரும் வந்துடுறாங்க. அவனை அந்த பையன் இருக்கான்ல அவனை செக் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இவ்வளோ சிவியராக அடிபட்டிருக்கு, குளுக்கோஸ் எடுத்துருவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜேகே வந்து எல்லா பேக்கப்பும் வச்சுருப்பான், இந்த மாதிரி மெடிசன் தேவையானது எல்லாமே. ஏன்னா வந்து அடிக்கடி அவங்க பாடி கார்ட்ஸ்க்கும் சரி இவன் மிஷன் போயிட்டு வந்தாலும் சரி அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. ஸோ அதனால் வந்து பேஸ்மெண்ட்டில் ஃபுல்லாக ஒரு ஸ்டாக்கே வச்சுருக்கான் என்னென்ன தேவையோ எல்லாமே. ஸோ அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் அவனை ஸ்டெபிளைஸாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் சொல்லுங்கள் டாக்டர், என்னாச்சு? இவங்க யாருன்னு தெரில, இதுவரையும் உங்கள் பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இவன் ரோட்டில் விழுந்து கிடந்தான், ரொம்ப அடிபட்டுருந்துச்சு. சரி நான் தான் இட்டுட்டு வந்தேன். ஓ ஓகே சார், இப்போ பரவாயில்ல, லைட்டாக தலையில் தான் அடிபட்டிருக்கு, மற்ற எல்லாம் சின்ன காயம்தான், பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர் அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்டர் கிளம்பிடுறாங்க. இவன் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போது நீங்கள் தான் ஜாங்குக்? சொல்லுவேன். யார் அது, புதுசாக இருக்காங்க? தெரியல, நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ரோட்டில் அடிபட்டு கிடந்தான். ஆக்சிடெண்ட்டாக என்னாச்சுன்னு தெரியல, எனக்கும் மனசு கேட்கல, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போய் ஜூமில் பார்க்குறீங்க, இந்த பக்கமும் அந்த ஃபேஸை திருப்பி பார்க்குறீங்க, அந்த பையனோட ஃபேஸை. ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் உன்னை விட அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே சொல்கிறீங்க. ஜேகேக்கு ஜெலஸ் ஆகுது. உன்னை அங்கே போய் தொட சொன்னாங்களா? இல்லை ஜங்குக், ரொம்ப நல்லா இருக்கான். இங்கே பாரு, ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் செம்மையாக இருக்கு. யூனோ ஹீ இஸ் மோர் பர்ஃபெக்ட் தென் யூ. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? போய் அவன் கூட முத்தம் கொடுக்க போறியா? ஏன் ஜங்குக், நான் கொடுக்க மாட்டேன்னா என்ன? எனக்கு பிடிச்சா நான் யாருக்கு வேணால் கொடுப்பேன். வேணே ஜெலஸ் பண்ணுற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரியே பண்ணுறீங்க. ஜேகேக்கு அதுக்கு மேலே ஏறது கோவம். ஏய் தள்ளிவாடி. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா உனக்கே தெரியும், ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஸோ பி கேர்ஃபுல் வயன். அவன் பக்கத்தில் போனால் என்னை கேட்டு தான் போகணும், புரியுதா? நான் இருக்கும் போது அவனை தொட்ட அவ்வளோதான் வயன். யாரோ ஜெலஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன் ஜாகு, ரொம்ப ஜெலஸாக இருக்கோ? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்புறம் என்ன, அழகாக இருக்கா சொன்னது தப்பா? அவன் ஸ்கின் பாரு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி டச் பண்ணுறீங்க. அவன் தட்டி விட்டுறான் டக்குன்னு. ஜங்குக் என்ன பண்ணுற? ஏய், உனக்கு சாஃப்டாக இருக்குன்னு ஏன் ஸ்கின்னை டச் பண்ண? அவனை டச் பண்ண அப்படி தான் டச் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு வேணுன்னு நீங்கள் வந்து ஜாலஸ் பண்ணி அந்த படுத்திருக்க பையன் வந்து கிஸ் பண்ணுறதுக்கு போகிறீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு அவன் பிடிச்சி இழுத்து அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் போவ ஜங்குக், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க. என்ன ஜெலஸ் பண்ண பார்க்குறியா? அவன் பக்கத்தில் போவோ, ட்ரீட்மெண்ட்டே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான். ரெஸ்டடு நல்லா. நாளைக்கு வந்து பார்க்குறேன். நீ யார் என்னன்னு தெரியல, ஆனால் உன்னை கிட்ட சேர்க்கவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. லெட்ஸ் சி அப்படின்னு நாங்கள் போயிடுறான். அதை பையன் நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ ஜேகே குளிச்சு கிளம்பினோன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்க்க வரான். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அந்த பையன். இவன் இதுக்கப்புறம் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தண்ணி இருக்குது, லைட்டாக தொளிக்கிறான். நான் எங்கே இருக்கேன்? இது என்ன பிளேஸ்? நீங்கள் யார்? நான் எங்கே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து கேட்குறான். முதல்ல நீ யார்? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ரோட்டில் விழுந்து கிடந்த. சரி, எனக்கு மனசு இல்லை உன்னை விட்டு போக.
அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். நீ யார்? உன் பேர் என்ன? என்ன ப்ரொஃபஷன்? எங்கேருந்து வர? ஹலோ 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 ஹலோ, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இப்போ தான் ரெக்கவரே ஆகியிருக்கேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு உன் பேர் என்னன்னு சொல்லு. என் பேர் கிம் தயோங். ஓகே நாம இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சரங்கே.